தமிழ்நாட்டில சினிமாவுக்கும், அரசியலுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு வந்து இருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும். அத இன்னைக்கு நம்ம இன்னும் ஜாஸ்தியாவே புரிஞ்சிருப்போம் அப்படின்னு நெனைக்கிறேன். தமிழ்நாட்டில வந்து எம்ஜிஆர் ஜெயிச்சார். அப்புறம் ஜெயலலிதா ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் விஜயகாந்த் வந்து தேர்தல்ல நின்னு அவர் ஒரு கணிசமான வாக்குகள வாங்குனார். அப்புறம் கமலஹாசன் அரசியலுக்கு வந்தார். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர்றதா வந்து சொல்லிக்கிட்டே இருந்தார். உதயநிதி ஸ்டாலின் அவரும் வந்து சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்த வந்த நபர்களுள் ஒருவர் அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்க முடியும். அந்த மாதிரி சினிமாவுக்கும், அரசியலுக்கும் வந்து ஒரு நெருங்கிய உறவு வந்து தமிழ்நாட்டில இருந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு கூட தேர்தல் முடிவுகள பார்த்துட்டு நெறைய பேர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது என்னங்க இது வெறும் சினிமா கவர்ச்சி அப்படின்னு வந்து ஈஸியா சொல்லிடுறாங்க. தமிழ்நாட்டில மக்கள் வந்து அவ்வளோ முட்டாள்களா இருக்கிறாங்களா? போய் ஒரு சினிமால ஒரு நடிகன பார்த்து போய் ஓட்டு போடுறாங்களா? அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது வந்து ரொம்ப தப்பான வாதம். அப்புறம் இந்த சினிமா கவர்ச்சி அப்படின்னு சொல்றதே வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏன் அப்படின்னா, சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்த எல்லா நடிகர்களும் இப்படி வந்து ஆகல. இன்னும் சொல்லப்போனா, விஜய் வந்து எம்ஜிஆருடைய ஸ்டைல வந்து ஃபாலோ பண்ணியிருந்திருக்கலாம். பட் ஹி பிகேம் பிக்கர் தேன் எம்ஜிஆர். ஹி இஸ் ஹியூஜ் தேன் எம்ஜிஆர் அப்படின்னு வந்து சொல்ல முடியும். கமல்ஹாசனுக்கு வந்து இது நடக்கல. விஜயகாந்துக்கு கூட இது வந்து நடக்கல. அதுக்கு பல எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருந்தாலுமே, இத வந்து நம்ம இன்னும் ஹோலிஸ்டிக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா, தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் சினிமா அப்படின்றது ஒரு மதம். ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ரிலிஜியன் அப்படிதான் வொர்க் ஆகுது. ஒரு ரிலிஜியன் அப்படின்னா, அதுக்கு வந்து அது பக்தி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எல்லா ரிலிஜியன்லயுமே பக்தி வந்து அந்த ஹோல் ரிலிஜியன்ல ஒரு பார்ட் தான். அந்த மாதிரி சினிமா வந்து இங்க ஒரு மாரி ரிலிஜியஸா வந்து வொர்க் ஆகுது. ஒரு ஒரு அடிப்படையில ஒரு ரிலிஜியன்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கலெக்டிவ் பீயிங். நம்ம எல்லாருமே ஒண்ணு அப்படின்ற ஒரு விஷயத்த உருவாக்குறது தான் வந்து ஒரு ரிலிஜியனுடைய ரோல். அப்படி தமிழ் சினிமா வந்து தமிழர்களே நம்ம எல்லாருமே ஒண்ணு அப்படின்னு உணர வச்சது. அதுக்கு அடிப்படையில காரணம் வந்து திராவிட சினிமா. திராவிட சினிமா அப்படின்றது அறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி, எம்.ஆர். ராதா, என்.எஸ். கிருஷ்ணன் இந்த மாதிரியான திராவிட இயக்கத்தைச் சேர்ந்த பெரிய ஜாம்பவான்கள். அவங்க வந்து உருவாக்குனது தான் திராவிட சினிமா அப்படின்னு வந்து சொல்லலாம். அதிலிருந்து வந்த ஃபர்ஸ்ட் பை ப்ராடக்ட் தான் எம்ஜிஆர். ஸோ இந்த திராவிட சினிமா வந்து எதை உருவாக்குச்சு அப்படிங்கிறதையெல்லாம் வந்து நான் போக போக நிறையா வீடியோஸில் இன்னமும் டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். பட் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, இந்த திராவிட சினிமா வந்து ஒரு இந்தியா இண்டிபெண்ட் ஆனதுக்கப்புறம் 1947க்கு அப்புறம் மக்களை வந்து வெவ்வேறு ஜாதிகளாக பிரிஞ்சிருந்த மக்களை ஒரே தங்களை எல்லாருமே ஒன்று அப்படின்னு வந்து உணர வைக்கிறதுல ஒரு பெரிய பங்கு வந்து ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு தஞ்சாவூரில் ஒரு விவசாயி, அவரும் வந்து ஒரு தேட்டரில் உட்காந்து பராசக்தி படத்தை பார்ப்பாரு. சென்னையில் இருக்கிற ஒரு பெரிய பணக்காரர், அவரும் உட்காந்து பராசக்தி படத்தை பார்ப்பார். 2 பேருமே வந்து அந்த படத்தை பார்த்துட்டு முடிச்சு வெளியில் வரும்போது அவங்க என்னவா உணர்வாங்க அப்படின்னா, நம்ம வந்து தமிழர்கள், இங்கே இருக்கிற சிஸ்டம் வந்து நம்மளை ஒடுக்குது அப்படிங்கிறத வந்து உணர்வாங்க. இங்கே இருக்கிற சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது அது பிராமணிக்கல் சிஸ்டமாக இருக்கும், இங்கே இருக்கிற எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக இருக்கும், இங்கே இருக்கிற யூனியன் கவர்மெண்ட்டாக இருக்கும். இந்த விஷயங்கள்லாம் நம்மளை ஒடுக்குது அப்படின்னு வந்து அந்த மக்கள் வந்து உணர்ந்தாங்க. அப்படி சினிமாவுடைய ரோல் வந்து இந்த மக்களை ஒரு கம்யூனிட்டியாக ஃபீல் பண்ண வச்சது அப்படின்னு சொல்லலாம். நம்மளே ஒரு தேட்டருக்கு போகிறோம், ஒரு கலெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸுங்க அப்படின்னு வந்து சொல்கிறோம்ல. இந்த கலெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸுன்ற விஷயமே வந்து நம்மளுக்கு மட்டும் ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய ஒரு, நம்மளுடைய சினிமாவுக்கு மட்டும் இருக்கக்கூடிய ரொம்ப காமனான விஷயம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ கில்லி படம் வந்து ரீரிலீஸ் ஆச்சு. தேட்டரில் வந்து மக்கள் போய் கொண்டாடுறாங்க அப்படின்னா அங்கே ஒரு கலெக்டிவாக ஒன்று நடக்குது இல்லை. அது வந்து இன்னைக்கு உருவானது கிடையாது, இந்த லாஸ்ட் 30 இயர்ஸில் உருவானது கிடையாது. அதை உருவாக்குனதே வந்து திராவிட இயக்கம் தான். அவங்க உருவாக்குன அந்த சினிமா கிராமர் தான் வந்து அதை உருவாக்குச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதோடைய அந்த கிராமர்லேருந்து தான் இன்னைக்கு வந்து மக்கள் வந்து சினிமாவிலேருந்து நாயகர்களை தேடக்கூடிய இடத்துக்கு வராங்க. அப்போ விஜய் அப்படின்றவர் வந்து ஒரு ஒரு சாதாரண நடிகர் மட்டும் கிடையாது. இப்படி மக்கள் ட்ரெயின்ட் ஆயிருக்கிறாங்க. ஒரு லீடரை ஸ்க்ரீனில் தேடணும் அப்படின்னு ட்ரெயின்ட் ஆயிருக்கிற இந்த கிராமரில் மக்கள் தேடி கண்டடைந்த ஒரு முகம் தான் வந்து விஜய். மக்களுடைய கனவுகளுக்கு கிடைத்த முகம் தான் விஜய். இது எந்த வகையிலுமே க்ளோரிஃபை பண்ணுறது அப்படின்னு எடுத்துக்க வேணாம். இதுதான் நம்ம உருவாக்கி வச்சிருக்கிற கிராமர். இந்த கிராமருடைய லாஜிக்கல் ரிசல்ட் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வீடியோவுடைய நோக்கம். சரி, விஜய் எப்படி இன்னைக்கு இருக்கிற சூழலை வந்து ஜெயிச்சாரு? எல்லாருக்குமே அந்த டவுட் இருக்கும்ல. எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் மக்களுடைய லிட்ரஸி ரேட் வந்து ரொம்ப கம்மி, அவங்க வந்து கல்வி அறிவு வந்து பெறலை, அதனால் வந்து எம்ஜிஆர் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு வந்து ஒரு வாதம் வந்து சொல்லலாம். ஆனால் விஜயோடைய காலம் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களையும் விட அதிக அளவில் முன்னேறி இருக்கிற ஒரு மாநிலமாக வந்து இருக்குது. அப்படிங்கும்போது விஜய் ஜெயிச்சிருக்காரு அப்படின்றத நம்ம அப்படி முட்டாள்தனமாக பார்க்கணுன்னு அவசியம் இல்லை தானே. அப்படி பார்க்குறது நம்மளுடைய ஒரு சயின்டிஃபிக்காக நம்ம இந்த விஷயங்களை அணுகணும் அப்படிங்கிறதுக்கே எதிரானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை சயின்டிஃபிக்காக பார்க்கணும் அப்படின்னா, இது நம்ம உருவாக்கி வச்சிருக்கிற ஃபிலிம் கிராமர், நம்ம உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் கம்யூனிகேஷன் கிராமருடைய ஒரு தொடர்ச்சி. அந்த வகையில் தான் விஜயம் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். அப்போ விஜயை வந்து எப்போ இருந்தே கணிச்சிருக்கணும் அப்படின்னா, 2020ல் ஒரு ஃபேமஸான ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்தது. பிப்ரவரி மாதம் நினைக்கிறேன், நெய்வேலியில் மாஸ்டர் பட ஷூட்டிங்கில் வந்து விஜய் இருந்தார். அப்போ அங்கே வந்து இன்கம் டேக்ஸ் ரைடு வந்து விஜயோடைய ப்ராப்பர்ட்டிஸில் வந்து நடக்குது. விஜய் மாஸ்டர் ஷூட்டிங்கில் இருந்து அங்கே இருக்கிற இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து அவரை காரில் இந்த பக்கம் ஒரு ஆஃபீஸர், இந்த பக்கம் ஒரு ஆஃபீஸர்னு அவர் நடுவில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. விஜயோடைய ஃபேன்ஸ் வந்து அவருக்கு ஆதரவாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வராங்க.
அது வந்து ஆர்கானிக்காக நடந்துச்சு, இல்லை அது வந்து ரொம்ப கல்டிவேட் பண்ணி பிளான் பண்ணி பண்ணாங்க அப்படின்னு நிறைய தியரிஸ் வந்து நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம். அந்த ஒரு நிகழ்ச்சி இருக்குல்ல, அதுக்கப்புறம் அந்த நிகழ்வுக்கு அப்புறம் விஜய் வந்து தனக்காக வந்த ஃபேன்ஸ்க்காக ஒரு அங்கே நின்றுட்டு இருந்த ஒரு வேன் மேலே அந்த ஏணியிலிருந்து ஏறி தன்னோட ஃபோனை எடுத்து ஒரு செல்ஃபி எடுத்து எல்லாருக்கும் கை காட்டினார்ல. அந்த செல்ஃபி வந்து அந்த வருஷத்துடைய மோஸ்ட் ரீட்வீட்டட் ஃபோட்டோ அப்படின்னு வந்து ட்விட்டர் இந்தியா அனௌன்ஸ் பண்ணுச்சு. இந்தியாவிலேயே மோஸ்ட் ரீட்வீட்டட் ஃபோட்டோ. நீங்கள் கவனிச்சிங்கன்னா விஜயோடைய எல்லா பிரச்சாரங்களுமே அந்த வேனை வச்சு தான் வந்து நடந்திருக்கும். எல்லா பிரச்சாரங்கள்லையுமே அந்த வேன் மேலே ஏறி நின்று தான் அவர் வந்து பேசியிருப்பார். ஜனநாயகன் படம், அந்த படமே வந்து அந்த வேன் மேலே அவர் செல்ஃபி எடுத்தார் பார்த்தீங்களா, அந்த மொமெண்ட்ல இருந்து தான் வந்து இருக்கும். இது எல்லாமே வந்து அந்த மொமெண்ட்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. தமிழ்நாட்டுடைய இன்றைய வரலாறு இன்னைக்கு நம்ம வந்து ஒரு புது சாப்டர் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம்ல. இந்த சாப்டருடைய ஃபர்ஸ்ட் லைன் அந்த மொமெண்ட்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. அப்போ அந்த செல்ஃபியில இருந்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்குற விஷயங்கள் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அங்கிருந்து தான் விஜயுடைய பொலிட்டிக்கல் கரியரை வந்து நம்ம கணிச்சிருக்கணும். ஷாருக் கான் வந்து விஜயை விட மிகப்பெரிய ஸ்டார் அப்படின்னு சொல்லும்போது ஏன் பெரிய ஸ்டார் அப்படின்னு நம்ம ஷாருக் கானை சொல்கிறோம்னா, ஹி ஏர்ன்ஸ் மோர். அவருக்கு இருக்கிறதுல மிகப்பெரிய எக்கனாமிக்கலி பெரிய புல்லிங் கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்றதுனால அவர் ஒரு மிகப்பெரிய ஸ்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஷாருக் கான் தான் மிகப்பெரிய ஸ்டார். அவரும் வந்து இதே மாதிரி வந்து ஒவ்வொரு வருஷமும் அவருடைய பர்த்டே அன்னைக்கும் ஈத் அன்னைக்கும் அவருடைய வீடு மும்பையில் மன்னத் அப்படின்ற அவருடைய வீட்டில் மாடியில் வந்து ஒரு ஏரியா இருக்கும். அந்த ஏரியாவில் வந்து அங்கே நின்று ரசிகர்களை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வருவார். அங்கே நின்று அவருடைய ட்ரேட்மார்க்கான அந்த சைனை வந்து செய்வார். ஒவ்வொரு வருஷமும் நடக்கும். அப்போ அவரும் வந்து அரசியலில் வந்து ஜெயிச்சிருக்கலாமே அப்படின்னு வந்து ஒரு கேள்வி வரும். ஆனால் அது அப்படி பாசிபிள் ஆகாது. ஏன்னா அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய அரசியல் கிராமர்ன்றது வேற, பாலிவுட்டுடைய கல்ச்சரல் கிராமர்ன்றது வேற. நம்ம உருவாக்கி வச்சிருக்கிற சினிமா வந்து அதோடைய லாஜிக்கல் எண்டு வந்து அது இங்கே தான் போய் முடியும். இந்த மாஸ் ஹீரோ சினிமான்றது அதோடைய லாஜிக்கல் எண்டு வந்து இங்கே தான் போய் முடியும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய சினிமாவுடைய ஸ்ட்ரக்சரே வந்து அப்படி தான் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லலாம், மார்வல் படம் கொடுக்குற ஒரு மார்வலில் ஒரு கேப்டன் அமெரிக்காவோ ஒரு அயன்மேனோ கொடுக்குற ஒரு கலெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துட்டு யாரும் போய் அயன்மேனுக்கோ கேப்டன் அமெரிக்காவுக்கோ ஓட்டு போடுறது இல்லை அப்படின்னு வந்து ஒரு கேள்வி கேட்கலாம். லாஜிக்கலி அந்த கேள்வி கரெக்ட். ஆனால் அவங்க எல்லாருமே அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே தான் பேசுகிறாங்க. டெட்பூல்ன்ற ஒரு கேரக்டர் மட்டும் தான் வெளியில் பேசுகிறான். அவனுமே வந்து அதை ஒரு ஃபன்னியாக எடுத்துகிட்டு போயிடான். பட் நம்மளுடைய சினிமா இருக்குல்ல, அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோர்த் வாலை பிரேக் பண்ணுற சினிமா தான். ஃபோர்த் வால் அப்படின்னா அந்த திரையை மீறி வெளியில் இருக்கிற ஆடியன்ஸையும் கனெக்ட் பண்ணுற சினிமா. இப்போ பராசக்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா, பராசக்தியில் அந்த ஹீரோ கேரக்டர் சிவாஜி நடித்த அந்த குணசேகரன் அப்படின்ற அந்த கேரக்டர் வந்து அவர் கோர்ட்டில் பேசுகிற அந்த வசனம் இருக்குல்ல, அந்த வசனம் வந்து அது கோர்ட்டுக்கு பேசல, நேரடியாக மக்கள்கிட்ட வந்து பேசுகிறாரு. நீங்கள் அதை வந்து ஒவ்வொரு படமுமே வந்து திரும்ப திரும்ப ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ப்ரெஸ் மீட் வடிவத்தில் வரும், இன்றைக்கி பார்க்கும்போது ஒரு ப்ரெஸ் மீட் வடிவத்தில் வரும், இல்லைனா கோர்ட்டிலேயே பேசுகிற மாதிரி வரும், இந்த மாதிரி இல்லைனா டிவியில் வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி வரும். இந்த மாதிரி நேரடியாக எப்போதுமே அந்த ஹீரோ வந்து மக்களோட தொடர்புலேயே இருப்பாங்க. அப்புறம் அந்த டைமில் மக்கள் வந்து எதை உண்மையிலே பிரச்சனையாக ஃபேஸ் பண்ணுறாங்களோ அந்த பிரச்சனையை சினிமாவில் வந்து வில்லனாக மாற்றி அந்த வில்லனை வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க வந்த ஹீரோ மாதிரி அட்ரஸ் பண்ணுறது தான் நம்மளுடைய சினிமாவுடைய கிராமர். இது ஒவ்வொரு காலத்திலுமே இருந்திருக்கு. நீங்கள் 80s எண்டில் வந்த படங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜயகாந்தோடைய கேப்டன் பிரபாகர் மாதிரியான படங்கள், அப்புறம் அந்த டைமில் வந்து அர்ஜுனுடைய ஜெய்ஹிந்த், 80s எண்டு 90s பிகினிங்கில் வந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையுமே வந்து வீரப்பன் மாதிரி ஒரு கேரக்டர் தான் வந்து வில்லனாக இருக்கும். மன்சூர் அலிகான் கூட அந்த கேரக்டர்லாம் நிறைய பண்ணியிருப்பார். இப்போ அந்த வீரப்பன் மாதிரியான கேரக்டர் காட்டுக்குள்ளே ஒரு உடம்பு ஃபுல்லாக வந்து தோட்டாக்களை மாட்டிக்கிட்டு துப்பாக்கி வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு வில்லன் தான் வந்து இருப்பார். அது என்ன, அதோட மீனிங் என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ காட்டுக்குள்ள அன்னைக்கு மீடியாவில் பேசப்பட்ட ஒரு முக்கியமான வில்லனை வந்து பழிவாங்க போகிறாரு அப்படின்னு. நீங்கள் தமிழ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழ் சினிமாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் 10 இயர்ஸில் ரேப்புக்கு எதிராக அதுக்கு பழிவாங்கிற ஹீரோஸை வந்து நம்ம நிறைய அதுக்கு அவெஞ்ச் பண்ணுற நிறைய ஹீரோஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். ஏன்னா நிர்பயாவுடைய சம்பவம் வந்து நடந்திருந்தது, தமிழ்நாட்டிலையும் நிறைய சம்பவங்கள் வந்து நடந்திருந்தது. லாஸ்ட் 10 இயர்ஸ் வந்து அதை பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு வில்லனை நம்ம சமூகம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு உண்மையான பிரச்சனையை வில்லனை மாற்றி அந்த வில்லனை வந்து அவெஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோவை வைக்கிறது நம்ம சினிமாவில் இருக்கிற ஒரு கிராமர். இது தொடக்கத்தில் இருந்தே இருக்குது. தொடக்கத்தில் இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து வில்லனாக இருந்தது, இந்த பிராமணிக்கல் சிஸ்டம் வந்து வில்லனாக இருந்தது, அப்புறம் நிலக்கிழார்கள் அதாவது ஃபியூடல் லேண்ட்லார்ட்ஸ் வந்து எம்ஜிஆருடைய வில்லன்களாக வந்து இருந்தாங்க. மக்களை ஏமாற்றக்கூடிய லஞ்சம் வாங்கக்கூடிய ஊழல்வாதிகள் வந்து வில்லன்களாக வந்து எம்ஜிஆருடைய படங்களில் வந்து இருந்தாங்க. மோசமான லேண்ட்லார்ட்ஸ், மோசமான ஜமீன்தார்கள் வந்து எம்ஜிஆருடைய படங்களில் வந்து வில்லன்களாக இருந்தாங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்து எம்ஜிஆர் வந்து அன்னைக்கு அவெஞ்ச் பண்ணுறதை வந்து மக்கள் வந்து பார்த்து எம்ஜிஆர் வந்து நேரடியாக அந்த படங்களில் மக்களோடையும் உரையாடுறாரு அப்படிங்கும்போது, எம்ஜிஆர் வந்து நேரடியாக அரசியல்லையும் இருக்கிறாரு அப்படிங்கும்போது இது எல்லாத்தையுமே வந்து மக்கள் பார்க்குறாங்கல்ல. அவங்கள ஒரு கம்யூனிட்டியாக ஜாதி கடந்து அவங்களுடைய வர்க்கம் கடந்து அவங்களுடைய மொழி உணர்வை வந்து பிரதானப்படுத்தி அப்படி ஒரு கம்யூனிட்டியாக ஃபார்ம் ஆனாங்கல்ல. அந்த கிராமரை வந்து தமிழ் சினிமா தொடர்ந்துக்கிட்டே இருந்தது. அந்த ஹீரோ வர்ஷிப்பை வந்து தமிழ் சினிமா வந்து தொடர்ந்துக்கிட்டே இருந்தது.
அதோடைய நீட்சி தான் இன்னைக்கு விஜய் ஜெயிச்சிருக்குது. அப்படிதான் நம்ம வந்து அதை சயின்டிஃபிக்கா பார்க்கணும். இப்படிதான் ஒரு கம்யூனிட்டி வந்து சினிமாவால ஃபார்ம் ஆகுது. அப்படி ஃபார்ம் ஆகுற விஜய்க்கு மாதிரியான நபர்களுக்கு அப்படி ஃபார்ம் ஆன கம்யூனிட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்யூனிட்டி ஒரு ஃபேன் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஒரு ரசிகர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனா வெறும் ரசிகர்கள் மட்டும் ஓட்டு போட்டிருந்தா விஜய் வந்து ஜெயிச்சிருக்க முடியுமா அப்படின்னா கிடையாது. அது வந்து வெவ்வேறு தளங்கள்லயும் வந்து ஒர்க் ஆகியிருக்கு. ஸோ இந்த ரசிகர்கள் இருக்காங்களே, இந்த ரசிகர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய பிஹேவியர் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு இந்து மதத்துடைய சடங்குகள வந்து பின்பற்றக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்க வந்து பாலாபிஷேகம் பண்ணுவாங்க. கட் அவுட் வந்து பெரிய அளவுல பிரம்மாண்டமா வந்து வைப்பாங்க. அந்த கட் அவுட்டுகளுக்கு வந்து மாலை போடுவாங்க. இதெல்லாமே வந்து ஒரு ஒரு மாடர்ன் காடா வந்து அந்த ஸ்டார வந்து பார்க்குறது. இது எல்லாமே எம்ஜிஆர் காலத்துல இருந்தே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எம்ஜிஆர் பண்ணாரு, ரஜினி பண்ணாங்க, ரஜினிக்கு பண்ணாங்க. அடுத்து வந்து விஜய்க்கு பண்றாங்க. ஸோ ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாரி கிட்டத்தட்ட ஒரு ரிலிஜனா தான் வந்து ஒர்க் ஆகுது. இத வந்து நீங்க ஆந்திராலயும் பொருத்தி பார்க்க முடியும். இப்ப ஆந்திரால எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, எப்படி தமிழ்நாட்டுல எம்ஜிஆர் உருவானாரோ, அதே கான்டெம்பரரி பீரியட்ல ஆந்திரால என்டிஆர் அப்படின்றவர் வந்து உருவாகுறாரு. இப்ப தமிழ்நாட்டுல எம்ஜிஆர் எப்படி உருவாகுறாருன்னா, அந்த திராவிட இயக்கத்துடைய ஐடியாஸ்ல இருந்து வராரு. திராவிட இயக்கம் வந்து கடவுளை வந்து நிராகரிச்சாங்க. மதத்த வந்து பேசிக்கலி நிராகரிச்சாங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப மாடர்னைஸ்டா வந்து தங்கள ஃபீல் பண்ணாங்க. ஆனா அந்த இடத்துல அவங்க வந்து எத முன் வச்சாங்க அப்படின்னா, மக்கள் எல்லாத்தையும் ஒண்ணா சேர்க்கறதுக்கு வந்து தமிழ் லாங்குவேஜ் வந்து முன் வச்சாங்க. வடக்குல இருக்கிற ஒன்றிய அரசு நம்மளுடைய மொழிய வந்து அழிக்கிறாங்க. நம்மளுடைய மொழி உரிமைகள வந்து பறிக்கிறாங்க. நம்ம எல்லாம் தமிழர்கள், நம்ம எல்லாம் ஒண்ணு சேரணும் அப்படின்றது தான் அவங்களுடைய மக்கள திரட்டுறதுக்கான அடிப்படை தத்துவமா வந்து இருந்தது. நீங்க ஆந்திரால எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க வந்து இந்த மாதிரியான ஒரு கடவுள் மறுப்பு இயக்கங்கள் வந்து இல்ல. ஆனா அவங்களுடைய சினிமா வந்து முழுக்க முழுக்க கடவுள்கள வந்து பேசக்கூடிய ஒரு சினிமாவா இருந்தது. அப்ப என்டிஆர் வந்து அதிக அளவுல கடவுளா வந்து படங்கள்ல நடிச்சவர். அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கே கடவுள் கெட்டப்ல தான் போனாரு. ஒரு கிருஷ்ணர் கெட்டப்ல தான் போனாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது, அங்க வந்து அது அந்த மாதிரி வேற மாரி வொர்க் ஆகியிருக்கு. ஆனாலும் நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அந்த லாங்குவேஜ் விஷயம் இருக்குல்ல, அது வந்து ப்ராப்பரா வொர்க் ஆயிருக்கு. எப்படி எம்ஜிஆர் வந்து இங்க இருக்கிற தமிழ் மக்கள ஒரு தமிழ் கம்யூனிட்டியா வந்து ஏற்கனவே திமுக எடுத்து வச்சிருந்தத தனக்கு சொந்தமா ஆக்கிக்கிட்டாரோ, திமுகவும் சினிமா வழியா வந்தாங்க. சினிமா ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்படி எம்ஜிஆர் வந்து அத சொந்தமாக்கிக்கிட்டாரோ, இந்த தமிழ் சமூகத்தை வந்து எப்படி சொந்தமாக்கிக்கிட்டாரோ, அதே மாரி என்டிஆர் என்ன பண்றாருன்னா, அவர் ஆரம்பிக்கிற கட்சியோட பேரே தெலுங்கு தேசம் பார்ட்டி அப்படின்னு தான் வைக்கிறாரு. ஏன் அப்படின்னா, அதுவும் இந்த ஒன்றிய அரசுக்கு எதிராக, இந்த ஒன்றிய அரசு எங்களை தெலுங்கு மக்களை வந்து வஞ்சிக்குது. அதனால நாங்க வந்து ஒண்ணா சேர்றோம் அப்படின்னு, அவங்க ஒரு கம்யூனிட்டியா வந்து அவங்க ஃபார்ம் ஆகுறாங்க. அதான் அந்த இடத்துல தான் ஒரு ஃபேன் கம்யூனிட்டி வந்து ஒரு ரசிகர் வந்து தொண்டனா மாறுறான். அந்த தொண்டன் வந்து அடுத்து வாக்காளனா வந்து மாறுறான். அதுதான் நம்ம தமிழ் சமூகத்திலயும் வந்து நடந்திருக்கு. அப்போ விஜயுடைய ரசிகர்கள் வந்து எப்போ உருவானாங்கன்னா, 1990ஸ்ல இருந்தே உருவாக ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ நம்ம வீட்டு குழந்தைகள் வரைக்குமே வந்து விஜயுடைய ரசிகர்களா வந்து இருக்கிறாங்க. அது சினிமா தியேட்டர்ஸ் மட்டும் வந்து அதுக்கு ரோல் ப்ளே பண்ணல அதுக்குள்ள. நம்ம வீட்ல இருக்கிற டிவியுமே வந்து பெரிய ஒரு பங்கு இருக்கு. நம்ம வீட்ல இருக்கிற டிவில ஒரு பெரிய பங்கு இருக்கு. நம்ம யூஸ் பண்ற ஃபோன்ஸுக்கு வந்து ஒரு பெரிய பங்கு இருக்கு. ஸோ விஜய் வந்து கிட்டத்தட்ட டிஜிட்டலி கனெக்ட் ஆயிட்டாரு. கிட்டத்தட்ட டெலிவிஷன்ஸ் மூலமா ஒரு ஒரு ஜெனரேஷனே வந்து கேப்சர் பண்ணிட்டாரு அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மீடியா ஸ்காலரா எத்தனை மீடியா ஃபார்ம்ஸ்ல வந்து அவர் ஹீரோவா எவால்வ் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்படி பார்த்தாலுமே விஜய் வந்து எம்ஜிஆரை விட ஹியூஜ் அப்படின்னு தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அதை தான் இந்த தேர்தல் முடிவுகளுமே காட்டியிருக்கு அப்படின்னு வந்து நான் புரிஞ்சுக்கிறேன். அப்புறம் அடுத்து வந்து தொண்டர்களா மாறுறது. இந்த தொண்டர்களா மாறுறது அப்படின்றது இருக்குல்ல, தளபதி 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 அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்த மக்கள் வந்து எல்லா இடத்துலையும் டிவிகேன்னு கத்துறாங்க. அது வந்து நியூசன்ஸா இருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்து தொடர்ந்து வைக்கப்படுது. பட் அதுதான் ஒரு ஃபில்ம் மீடியா இதை வந்து கல்ச்சரல் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குற என்ன மாதிரியான நபர்கள் வந்து அதை அப்படி ஜட்ஜ் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த டிவிகேன்னு கத்துறாங்கல்ல, அதுவே வந்து ஒரு பெரிய இண்டிகேஷன். நம்மளுடைய சொசைட்டி வந்து இந்த விஜய் தளபதி தலைவா அண்ணா அப்படின்னு கத்துறதுல இருந்து டிவிகேன்னு சொல்றது மூலமா அவங்க எல்லாருமே ஒரே கம்யூனிட்டியா மாறுறாங்க. ஸோ ரசிகன் வந்து அடுத்த இடத்துல தொண்டனா வந்து மாறுறான். அது வந்து அந்த இடத்துல வந்து நடக்குது. ஸோ இவங்க எல்லாருமே ஒரு கம்யூனிட்டியா வந்து தங்களை உணர ஆரம்பிக்கிறாங்க. அந்த கொடி வந்து அவங்களுடைய சிம்பிளா வந்து மாறுது. எல்லா மீடியாவுக்குமே அந்த ரோல் இருக்கு. அவங்க எல்லா மீடியாவுமே மக்களை வந்து கம்யூனிட்டியா ஃபார்ம் பண்ணும். இது வந்து ப்ரூவன் ஃபேக்ட். இதை நீங்க எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா பைபிள் இருக்குல்ல, பைபிள் வந்து முதல் தடவை பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் தான் ப்ரொட்டஸ்டன்ட்ஸ் அப்படின்னு ஒரு கம்யூனிட்டியே வந்து உருவாகுறாங்க. டெக்ஸ்ட்ல இருக்கிற பைபிளுக்கும் சர்ச்சோடைய ஆதிக்கத்துக்கும் வந்து பெரிய வித்தியாசம் இருக்கு அப்படின்னு வந்து உணர்ந்து மக்கள் வந்து அவங்களுடைய ரிலீஜியஸ் டெக்ஸ்ட்ல இருந்தே சர்ச்சுக்கு எதிராக வந்து மாறுறாங்க. சர்ச்சுக்கு எதிராக கிளர்ந்து எழுறாங்க. இந்த மீடியா ஃபார்ம்ஸுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா கம்யூனிட்டி பில்டிங். அது எல்லா மீடியாவுமே திராவிட சினிமா அப்படிதான் ஒரு கம்யூனிட்டியை உருவாக்குச்சு. இன்னைக்கு அந்த கம்யூனிட்டி அப்படி உருவான கம்யூனிட்டியுடைய லாஜிக்கல் கன்க்ளூஷனா வந்து விஜய் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் உருவாக்குன விஜய்ன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவனை தமிழக வெற்றிக் கழகம் டிவிகே தாவேக்கா அப்படின்னு உருவாக்கி அதுக்கு ஒரு கொடியை கொடுத்து இதுதான் சிம்பிள் அப்படின்னு கொடுத்து பண்ணும்போது அதை வந்து அவங்க ஒரு பெருமைக்கு பண்ணுறவனா இருக்கலாம், ஜாலிக்கு ஒரு கொண்டாட்ட மனநிலையில் பண்ணுறவனா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கும். நான் மாற்றுக்காக வந்து விஜய் கூட நிற்கிறேன், இல்லை எனக்கு அவரை பிடிக்கும் அதனால் அவர் கூட இருக்கிறேன், எல்லாரும் ஒரு வாய்ப்பு கொடுத்தோம் இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே அப்படின்றதுனால நான் அவர் கூட இருக்கிறேன்,
அவர் எனக்கு அண்ணன், அதனால் நான் அவர் கூட இருக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உணர்வு இருக்கும். இந்த உணர்வுலாம் இருக்குல்ல, இதை வந்து கட்டமைச்சு ஒரு கம்யூனிட்டியாக வந்து மாற்றிருக்குது அப்படின்னு சொல்லலாம். டிவிகே அப்படின்றது ஒரு கம்யூனிட்டியாக வந்து மாறி இருக்கு. விஜய் என்ன சொன்னாலும் விஜயை வந்து கண்மூடித்தனமாக நம்பக்கூடிய இடத்துல வந்து இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு யார் வேட்பாளர் அப்படின்னே தெரியாமல் விஜய்க்கு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அப்போ வந்து மக்கள் வந்து ஒரு கம்யூனிட்டியாக ஃபார்ம் ஆகுறாங்க. அந்த கொடி வந்து அவங்களுக்கு ஒரு அடையாளத்தை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ அந்த கம்யூனிட்டியில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளே எல்லா தரப்பான மக்களும் இருக்கிறாங்க. ஐடி எம்ப்ளாயீஸ் இருக்கிறாங்க, நார்மல் ஆட்டோ டிரைவர்ஸ் இருக்காங்க, வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருக்காங்க, குழந்தைங்க இருக்கிறாங்க. ஸோ அதுதானே ஒரு ஒரு மீடியாவுடைய ரோல்ன்றது. அதுதான் நீங்கள் மீடியாவை அங்கேருந்து தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மீடியா வந்து ஜஸ்ட் மக்களை வந்து மேனிப்புலேட் பண்ணுது. மீடியா வந்து ஜஸ்ட் மக்களை வந்து பெர்சுவேட் பண்ணுது, அதாவது மக்களை வந்து ஒரு விஷயத்தை நோக்கி உந்துது அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. மீடியாவுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்குது கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றதுல. அப்போது 90ஸ்க்கு அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து மக்கள் கம்யூனிட்டியாக ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. எல்லாருமே வந்து நம்ம உழைச்சாதான் சோறு அப்படின்னு நினச்சிட்டாங்க. அப்புறம் இன்னும் சொல்லப்போனால் யூனியன்ஸ் வந்து அழிஞ்சிருச்சு. லேபர் யூனியன்ஸ் வந்து இல்லாமல் போயிடுச்சு. ஆல்ரெடி ஸ்டூடெண்ட் யூனியன்ஸும் இல்லை. அப்படிங்கும்போது 90ஸ்க்கு அப்புறம் நிறையா கார்ப்பரேட் கம்பெனிஸ் வராங்க. அவங்க வந்து லேபர் யூனியன்ஸ் வந்து பெருசாக விரும்பல. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தவங்க கூட ஒரு வேலைக்கு போகும்போது அங்கே ஒரு லேபர் யூனியனோட வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு இருந்தது. அடுத்து லேபர் யூனியனும் இல்லை. அப்படிங்கும்போது மக்கள் வந்து தங்களை எந்த வகையிலுமே ஒரு கலெக்டிவாக வந்து உணர்றதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ அப்படி அவங்க ஒரு கலெக்டிவாக நம்ம எல்லாருமே ஒன்று அப்படின்னு உணர்றதுக்கான வாய்ப்பு இல்லாத இடத்துல அவங்கள எல்லாத்தையுமே கலெக்டிவாக வச்சுக்கக்கூடிய ஒரே இடமா வந்து இருந்தது சினிமா மட்டும்தான். சினிமா தியேட்டர் மட்டும்தான் அவங்க எல்லாரையுமே நீங்கள் எல்லாருமே ஒரு கலெக்டிவ் அப்படின்னு வந்து அவங்கள வந்து வச்சுக்கிச்சு. வேறு எங்கேயுமே மக்கள் வந்து தங்களை கலெக்டிவாக உணர முடியல. ஏதாவது இடம் இருக்கா? நம்மளே யோசிச்சு பார்க்கலாம். எந்த இடத்துல மக்கள் வந்து நம்ம எல்லாருமே ஒன்று அப்படின்னு உணர்ந்தாங்க? கலெக்டிவாக ஃபார்ம் ஆகிறதுக்கு தியேட்டர் மட்டும்தான் ஒரே இடமா இருந்திருக்கு. 1949 கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்து ஒரு விஷயம் பேசினார். எப்படி பக்தி அப்படிங்கிறது வந்து எப்படி ரிலீஜியனில் தவிர்க்க முடியாததாக இருக்குதோ அந்த மாதிரி அரசியல்லையும் வந்து அது இருக்குது. ஆனால் பக்தியில் வந்து அந்த பக்தி வந்து உங்களுக்கு மதத்தில் ஒரு முக்தியை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் அரசியலில் வந்து அப்படி கிடையாது. அது வந்து ஒரு பெரிய சர்வாதிகாரத்துக்கு தான் வந்து வழிவகுக்கும் அப்படின்னு வந்து பாபா சாஹேப் அம்பேத்கருடைய அந்த கோட்டை வந்து திரும்ப திரும்ப எல்லாரும் விஜயை குறி வச்சு ஷேர் பண்ணுறதை வந்து பார்க்க முடியுது. என்னுடைய புத்தகத்தை வந்து நான் அந்த கோட்டை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆக்சுவலி அந்த கோட் தான் என்னுடைய புக்குடைய கைடிங் பிரின்சிபலாகவும் வந்து இருந்திருக்கு. ஆனால் அந்த கோட் வந்து விஜய்க்கு மட்டும் பொருந்தாது. எந்தெந்த கட்சிகளுடைய கலெக்டிவை நம்ம எல்லாருமே ஒன்று, நம்ம ஒரு கலெக்டிவ் அப்படிங்கிறத மறந்து ஒரு தனிநபர் தலைமையில் வந்து அந்த கட்சியுடைய பொறுப்புகளை வந்து வைக்கிறாங்களோ, ஒரு தனிநபருடைய முகமாக, ஒரு தனிநபர் தான் வந்து அந்த கட்சியுடைய முகம் அப்படின்னு வந்து எந்தெந்த கட்சிகள்லாம் மாற்றுறாங்களோ அவங்க எல்லாரையும் சேர்த்து தான் நான் வந்து சொல்கிறேன். அம்பேத்கர் வந்து அந்த இடத்துல சினிமாவை பற்றி பேசலை. அன்னைக்கு இருந்த அரசியல் சூழலில் மக்கள் வந்து நம்மளுடைய தேவை என்ன, இன்றைக்கி இந்தியா என்ன எப்படி மாறணும் அப்படின்னு அம்பேத்கர் வந்து ஒரு கனவு கண்டார்ல. அந்த கனவை தாண்டி ஒரு தனி மனுஷன் தான் ஹீரோ அப்படின்னு வந்து அன்னைக்கு இருந்த காங்கிரஸ்காரங்க வந்து சில தனிநபர்களை வந்து பார்த்தாங்க இல்லையா, அந்த தனிநபர்களை தான் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. இது அம்பேத்கர் சொன்ன ஹீரோ வர்ஷிப் அப்படின்றது எல்லா ஹீரோஸ்க்குமே பொருந்தும், அதாவது எல்லா பிம்பங்களுக்குமே வந்து பொருந்தும் அப்படின்னு நினைக்கிறேன். அது விஜய்க்கும் பொருந்தும், மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் பொருந்தும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் பொருந்தும், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் பொருந்தும். எல்லா கட்சிகளுமே தேர்தல் எப்படி எதிர்கொண்டாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து ஹீரோ வர்ஷிப் அப்படின்னு நீங்கள் வந்து அவர் பார்ட்டியே அவர் தான் அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. ஓகே, எல்லாருமே அதை பற்றி நிறைய பேசிட்டாங்க, நானும் பேசியிருக்கேன். பட் இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், நல்லாட்சின்னா எடப்பாடியார் தான், இந்த மாதிரியான கேம்பெயின்லாம் கூட இருக்குல்ல, அதுவுமே கிட்டத்தட்ட ஹீரோ வர்ஷிப் தான். நீங்கள் வந்து அந்த இடத்துல உங்களுடைய கருத்தையில் வந்து பேக் சீட்டில் வச்சுட்டு யூ ஆர் ப்ரொஜெக்டிங் அ ஹீரோ. இந்த ஹீரோ வந்தால் தமிழ்நாடு வந்து மாறிடும், இந்த ஹீரோ வந்தால் தமிழ்நாட்டில் ஒரு குட் அட்மினிஸ்ட்ரேஷன் கிடச்சிடும் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அம்பேத்கருடைய கோட்டை வந்து மிஸ்யூஸ் பண்ணாமல் ரொம்ப ஹோலிஸ்டிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய பணிவான கருத்து. இப்போ நான் பேசின இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நான் திடீர்னு இன்றைக்கி உட்காந்து யோசிச்சு அப்படி வந்து நான் சொல்லலை. நான் ஒரு லாஸ்ட் 4 இயர்ஸாகவே வந்து நான் தமிழ் சினிமாவில் வந்து ஒர்க் பண்ணுறேன். தமிழ் சினிமாவுடைய ஸ்டார்ஸை பற்றி நான் வந்து தொடர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன் தமிழ் சினிமாவில் மட்டும் ஸ்டார்ஸ் வந்து கொண்டாடப்படுறாங்க அப்படின்றதில் வந்து ஒர்க் பண்ணுறேன். அதே மாதிரி தமிழ் சினிமாவுக்கு மட்டும் எப்படி மக்களை வந்து பொலிட்டிக்கலி மொபிலைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்றதும் வந்து என்னுடைய ரிசர்ச் ஏரியாவில் ஒரு ரொம்ப மெயினான ஒரு ப்ரிடாமினண்ட்டான ஒரு ஏரியாவாக இருக்குது. அதை வந்து விஜயை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இந்த சமூகத்தை வந்து படிக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒரு ஆசையாக இருந்தது. விஜய் வந்து ஒரு பெரிய பண்பாட்டு மாற்றம், ஒரு பெரிய கல்ச்சுரல் ஃபினாமினா அப்படின்றத வந்து சொல்லணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு நான் என்னுடைய ஜனநாயகன் பிம்பச்சரி அப்படின்ற இந்த புத்தகத்தை வந்து எழுதினேன். இந்த புத்தகத்துடைய டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். விஜய் அப்படின்றவர் எப்படி அவர் உருவானார், அவருடைய கல்ச்சுரல் இம்பேக்ட் என்ன, அவருடைய படங்கள் வந்து அவர் எப்படி இன்றைக்கி அவர் அடைஞ்சிருக்கிற இடத்துக்கு வந்து அவர் எப்படி தள்ளிச்சு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் என்னென்னலாம் இருந்துச்சு, இது எல்லாத்தையுமே நான் ரொம்ப டீட்டெயில்டாக வந்து இந்த புக்கில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை பற்றி அடிக்கடி இனியும் வீடியோஸில் வந்து பேசலாம் அப்படின்னு வந்து இருக்கேன். ஸோ என்னுடைய புக்கு வந்து
வாசிங்க. அதை பற்றி தொடர்ந்து உரையாடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றி நம்ம தொடர்ந்து நிறைய உரையாடுவோம். என்னுடைய அல்டிமேட் கோல் வந்து நம்ம சொசைட்டி டோட்டலாக ஒரு மீடியாடைஸ்டு சொசைட்டியாக மாறிட்டு இருக்குது அப்படிங்கும்போது நம்ம அதை ஒரு மீடியா லிட்ரேட் சொசைட்டியாக மாற்றணும் அப்படின்றதான் என்னுடைய அல்டிமேட் கோல். ஸோ தொடர்ந்து நம்ம அதை பற்றி உரையாடும் போது தான் மீடியா எப்படி செயல்படுது, மீடியா எப்படி நம்மளை ஒரு கம்யூனிட்டியாக ஃபார்ம் பண்ணுது, இந்த மீடியாவை எப்படி நம்ம ஹெல்த்தியாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நோக்கி வந்து நம்ம நகர முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த உரையாடலுக்கான முதல் படியாக என்னோடய புக் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னமும் தொடர்ந்து என்னுடைய புக்கில் நான் எழுதின விஷயங்களையும் சரி, அதை தாண்டியும் எனக்கு மீடியா ரிலேட்டடான விஷயங்கள், சினிமா ரிலேட்டடான எனக்கு தோன்றுற விஷயங்களை, எனக்கு படுற விஷயங்களை வந்து நான் உங்களோட தொடர்ந்து இந்த சேனலில் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னும் பேச வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது, தொடர்ந்து பேசுவோம்.